வணக்கம் மக்களே, இன்னைக்கு பனீர் ஷெஸ்வான் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் குடமிளகா போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், 100 கிராம் பன்னீரை போட்டு மறுபடியும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மயனைஸ் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம எடுத்து வச்சிடலாம். இப்போ 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதுல 4 சீஸ் ஸ்லைஸ வச்சுட்டு நாம செஞ்சிருக்க பன்னீர் மசாலாவை மேல வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் துருவின மொட்சரெல்லா சீஸையும் போட்டுடலாம். இப்போ ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு இந்த பிரெட் ஸ்லைசஸ வச்சிடுங்க. மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துட்டா சூப்பரா பிரெட் டோஸ்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு மேல கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சமா ரெட் சில்லி ஃபிளேக்ஸ தூவிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டா சூப்பரான பனீர் ஷெஸ்வான் டோஸ்ட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.